ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. கூடவே நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, எறும்பு, கொசு இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக துரத்தலாங்கிற டிப்பும் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி பொட்டுக்கடலை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. பொட்டுக்கடலை வாங்கும்போது நல்லா மொறுமொறுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா சில சமயங்களில் நகுத்து போன மாதிரி ஆயிருங்க. அதுலேருந்து ஒரு வாசம் மாதிரி அடிக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பாருங்கள், நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ பொட்டுக்கலையை சேர்த்துட்டு இந்த மாதிரி அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோணுங்க. பொட்டுக்கலையோட கலரும் மாறக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக வந்து நல்லா வறுத்து கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து கொடுத்துட்டு சூடு ஆறின பிறகு நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக மொறுமொறுன்னு இருக்குங்க. நம்ம சட்னியெல்லாம் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் வந்து வெல்லம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. வெல்லம் வாங்கும்போது நல்லா வந்து சாஃப்டாக இருக்குங்க. கொஞ்ச நாள் ஆக பார்த்திங்கன்னா அப்படியே கல் மாதிரி ஆயிருங்க. அது உடைச்சாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையாதுங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி காய் துருவல் எடுத்துருக்கேங்க. இதில் இந்த மாதிரி வந்து நல்லா துருவிக்கலாங்க. இப்படி துருவும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம் வந்து சீக்கிரமாக துருவி எடுத்துடலாங்க. அதே சமயத்தில் நம்ம பாயாசத்துல எல்லாம் போடும்போது சீக்கிரமாகவே நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட வந்து நியூஸ் பேப்பர் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி முகத்துக்கு நீங்கள் எந்த பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அந்த பவுடர் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்படி பவுட்ரு சேர்த்துட்டு இந்த பவுடரை வந்து நல்லா வந்து வெளியே வராத மாதிரி நல்லா வந்து நம்ம இப்போ மடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெடி பண்ணியிருக்கிற பேக்கெட்டை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பீர்வாலா துணியெல்லாம் வந்து மடித்து வச்சுருப்பாங்க. பீர்வாலா வந்து எப்பயுமே வந்து நல்லா ஒரு வாசமாக இருக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி துணி மடித்து வச்சுருக்கீங்க இல்லைங்க, அது இடையில இந்த மாதிரி பவுட்ரு வச்சு விட்டுட்டிங்கன்னா பீர்வா திறக்கும்போதும் சரிங்க, மூடும்போதும் சரிங்க, நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப்பு பார்த்திங்கன்னா, பல்லி, கரப்பாம்பூச்சி, எறும்புக்கு உண்டான டிப் தாங்க. அதுக்கு பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற இந்த கற்பூரவள்ளி இலை தான் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. இந்த கற்பூரவள்ளி இலை வந்து ஒரு 5-6 பீஸ் கிட்ட வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த இலையை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட இன்னும் 2 பொருள் நம்ம சேர்க்க போகிறோங்க. அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பச்சை மிளகா தாங்க. அது கூட வந்து ஒரு 4 பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு அப்படியே தோலோடவே போட்டுருங்க. பாருங்கள், நான் சின்ன பல்லாக இருக்கிறனால ஒரு 5 பல் கிட்ட வந்து நான் சேர்க்குறேங்க. இந்த மாதிரி பூண்டை ஒன்றா வந்து சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு இதில் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க.
இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க. எங்கேயுமே நம்ம வந்து வெளியே போய் வாங்க வேண்டிய பொருளே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் ரொம்பவும் தொந்தரவு பண்ணிட்டு வர பல்லி, கரப்பான்பூச்சி எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக விரட்டிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னுட்டு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டிலில் சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ ஒரு 1/4 டம்ளர்கிட்ட வந்து நான் வினிகர் சேர்க்குறேங்க. நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே வந்து பல்லிக்கு, கரப்பான்பூச்சிக்கெல்லாம் அந்த வாசமே ஆகாதுங்க. அதனால் வந்து இதோட எஃபெக்ட்டுக்கே வந்து சுத்தமாக எதுவும் வராதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கலாங்க. அந்த பாட்டிலில் வந்து இப்போ நல்லா ஊற்றிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு இருக்கிற இந்த லிக்விடை வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த வாட்டர் பாட்டில் மூடியில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த லிக்விடை வச்சு நம்ம எங்கெங்கே க்ளீன் பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து சமையல் கட்டில் இந்த திட்டு மேலெல்லாம் நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. அடுப்பு மேலே, திட்டு மேலே, இந்த ஓரங்கள்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. நைட் நீங்கள் படுக்க போகும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த ஓரங்கள்லேயும் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்போ தான் ஏதாச்சும் குட்டி குட்டி எறும்பு இருந்தால் கூட இதோட வாசத்துக்கே வந்து எல்லாம் இறந்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு கையோடு வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு எஃபெக்டிவாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வாஷ் பேசன்லேயும் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. இதுலேருந்தும் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து சின்ன சின்ன பூச்சி, கரப்பான்பூச்சி எல்லாம் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. அங்கேயும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி பாத்ரூம்லேயும் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நைட்டு படுக்க போகும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு படுத்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பக்கம் கரப்பான்பூச்சி எதாச்சும் வந்திருந்தால் கூட இறந்து தான் கிடக்குங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஒரு 2 கற்பூரம் எடுத்துருக்கேன். அந்த 2 கற்பூரத்தை நல்லா வந்து பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துட்டு நான் எப்படி பேக் பண்ணுறேனோ அதே மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. கற்பூரம் வந்து வெளியே வரக்கூடாதுங்க. அந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாங்க. இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து ரேஷன் அரிசியெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போங்க. என்ன தான் வெயிலில் காய போட்டு வச்சுருந்தாலும் சில சமயங்களில் அதில் வண்டு வந்துடுங்க. அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அரிசியில் வந்து போட்டு விட்டுருங்க. இப்படி போட்டு விடும்போது பார்த்திங்கன்னா இதோட வாசத்துக்கே வந்து வண்டு எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.